மாயக்காரன். என் பகைஞன் ஆகாதவனைப் போலும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் அக்கிரமக்காரனைப் போலும் இருப்பானாக. மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக் கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? ஆபத்து அவன் மேல் வரும்போது தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரோ? அவன் சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியாயிருப்பானோ? அவன் எப்பொழுதும் தேவனை தொழுது கொண்டிருப்பானோ? தன்னுடைய சிநேகிதர்கள் தன்னை மாய்மாலக்காரன் என்று குற்றம் சொன்னதை யோபுவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மாய்மாலக்காரனுடைய ஜீவியம் எவ்வளவு மோசமாய் இருக்கும் என்பது யோபுவுக்கு நன்றாய் தெரியும். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் அக்கிரமக்காரனைப் போல இருப்பானாக என்பது யூதர்களுடைய பழமொழி. யூதர்கள் தங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை சபிக்கும் போது அவர்களை அக்கிரமக்காரர் என்று சொல்லுவது வழக்கம். துன்மார்க்கனுக்கு சாபம் வரும், தன்னுடைய சத்துருவுக்கு துன்மார்க்கருக்குரிய சாபம் வரவேண்டும் என்று யூதர்கள் தங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை சபிப்பார்கள். மனுஷனுக்கு சரீர வியாதி வரும்போது அதை அவன் ஓரளவு சகித்து தாங்கிக் கொள்வான். ஆனால் அவனுக்கு தேவனிடத்தில் இருந்து சாபம் வரும்போது அதை அவனால் சகித்துக் கொள்ள முடியாது. யோபு தன்னுடைய பகைஞனை பற்றியும் தனக்கு விரோதமாக எழும்புகிறவனை பற்றியும் சொல்லும்போது, என் பகைஞன் ஆகாதவனைப் போலும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் அக்கிரமக்காரனைப் போலும் இருப்பானாக என்று சொல்லுகிறார். மாய்மாலக்காரனுடைய நம்பிக்கை நிறைவேறாது. யோபுவின் சிநேகிதனாகிய எலிப்பாஸ் யோபுவினிடத்தில், உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியது அல்லவோ என்று சொன்னார். யோபு தன்னுடைய சிநேகிதரிடத்தில் மாயக்காரனுடைய நம்பிக்கை என்ன என்று கேட்கிறார். மாயக்காரனுக்கு இந்த உலகத்தில் ஒரு நம்பிக்கையும் இல்லை. மாயக்காரன் இப்பிரபஞ்சத்தில் பொருளை தேடி வைக்கிறான். தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது அவனுக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை. அவனுடைய சம்பாத்தியமும் அவனுடைய நம்பிக்கைகளும் தேவன் அவனுடைய ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் வேளையில் அவனுக்கு பிரயோஜனமாய் இராது. சன்மார்க்கனைப் போலவே மாயக்காரனும் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுவான். ஆகிலும் விசேஷமாய் ஆபத்து தன்மேல் வரும்போது மாயக்காரன் தேவனை நோக்கி கூப்பிடுவான். ஆனால் தேவனோ மாயக்காரன் கூப்பிடுதலை கேட்க மாட்டார். மாயக்காரனுடைய ஜெபத்திற்கு தேவனுடைய சமூகத்தில் இருந்து பதில் வராது. நாம் மெய்யாய் மனம் திரும்பி தேவனிடத்தில் வரும்போதுதான் அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். தேவன் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயம் சுத்தமாய் இருக்கும்போது தேவன் நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நமக்கு பதில் கொடுப்பார். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஏசாயா 1:16 முதல் 19 வரை. மாய்மாலக்காரன் தன்னுடைய மாய்மாலத்தை விட்டு விலகி வர வேண்டும். தன்னுடைய துர்க்குணத்தை விட்டுவிட்டு நற்குணம் உள்ளவனாய் மாற வேண்டும். மாய்மாலக்காரனுடைய இருதயத்தில் நல்ல மாற்றம் உண்டாக வேண்டும். அவன் தன்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்த வேண்டும். மாய்மாலக்காரன் மனம் திரும்பாமல் தேவனிடத்தில் எப்படித்தான் ஜெபம் பண்ணினாலும் அவனுக்கு தேவனுடைய சமூகத்தில் இருந்து பதில் கிடைக்காது. அவனால் தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. மாய்மாலக்காரருடைய ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை. மாய்மாலக்காரருடைய ஜீவனே பரிதாபமாக இருக்கும். அவர்கள் நேசிக்காததை நேசிப்பதாக அறிக்கையிடுகிறார்கள். தங்கள் இருதயம் வெறுப்பதை விரும்புவதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள். இரக்கம் காண்பிக்காத மனுஷரிடத்தில் பழக விரும்புகிறார்கள். இருதயம் ஈடுபடாமலேயே ஆராதனையில் பங்கு பெறுகிறார்கள். ஆகையினால் மாய்மாலக்காரர் மரிக்கும்போது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இராது. மாய்மாலக்காரனும் சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியாய் இருக்க மாட்டான். அவன் எப்போதும் தேவனை தொழுது கொண்டிருக்கவும் மாட்டான். மாய்மாலக்காரனுக்கு துன்பம் வரும்போது மாத்திரமே அவன் தேவனை நினைத்து பார்ப்பான். அவனுக்கு செழிப்பு வரும்போதோ அவன் தேவனை மறந்து விடுவான். மாய்மாலக்காரன் தேவனுடைய கிருபையையும் அவருடைய இரக்கத்தையும் அசட்டை பண்ணுவான். இந்த உலகத்தின் ஐஸ்வர்யமே அவனுக்கு மகிழ்ச்சியை தரும். அவன் சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியாய் இருக்க மாட்டான்.
உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. மாய்மாலக்காரனோ இப்பிரபஞ்சத்தினுடைய ஐஸ்வர்யத்தின் மீது ஆசை வைத்து பொருளாசைக்காரனாகவும் விக்கிரக ஆராதனைக்காரனாகவும் இருப்பான். அவன் தேவனை தொழுது கொள்வதற்கு பதிலாக உலகத்தின் ஐஸ்வர்யத்தை தனக்கு விக்கிரகமாக்கி அதை தொழுது கொள்ளுவான். உலகத்தின் ஐஸ்வர்யமும் ஆடம்பரமான ஜீவியமுமே மாயக்காரனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். தேவனுடைய சமூகம் அவனுக்கு சந்தோஷமாய் இராது.